அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய சிறுகதை புத்திசாலி எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வான் அப்படின்னு. ஒரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிறை கைதிக்கு அவருடைய மனைவி கடிதம் எழுதுறாரு. நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களை காவலர்கள் சிறைப்பிடிச்சிட்டாங்க. இருந்தும் நம்ம ஏழை அப்படிங்கிறதுனால நம்மளால அதை மெய்ப்பிச்சு உங்களால் வெளியே கொண்டு வர முடியல. இருந்தாலும் நம்ம பிள்ளை குட்டிகளை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால நம்ம வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன காய்கறிகள் வளர்த்து அதை விற்று நான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். என்ன பண்றது? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தை பாறைகளா இருக்கு. அதை சுத்தம் செஞ்சிருந்தா கூட நம்ம விவசாயம் செய்து பிழைத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. இதை பார்த்து விட்ட கணவர் மறுபடியும் அவருக்கு பதில் கடிதம் அனுப்புறாங்க. பின்னாடி இருக்கிற கள்ள கிள்ள பேய்க்கிறேன்னு ஏதாச்சும் பண்ணி வச்சிட போற. அங்கதான் நான் திருடி கொண்டு வந்து சேர்த்து வைத்த வைரம், வைடூரியம், வெள்ளி இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே பணங்கள் எல்லாம் அங்க இருக்கு. நீ ஏதாச்சும் பண்ணி வைக்க போய் அந்த இடம் எங்கன்னு எனக்கு மறந்து போயிட போது, அதுல கையை வச்சுட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் எழுதி அனுப்புறாங்க. இந்த கடிதம் கிடைத்த உடனே மனைவிக்கு இருந்து மறுபடியும் ஒரு கடிதம் வருது. என்னங்க, நீங்க என்னமோ பின்னாடி இருக்கிற பாறைகளுக்கு அடியில வைரம், வைடூரியம் இந்த மாதிரி நிறைய பொக்கிஷங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. யாருன்னே தெரியலைங்க. நிறைய பேர் வந்தாங்க, கல்லெல்லாம் உடைச்சாங்க, என்ன இருக்குன்னு தேடி தேடி பார்த்தாங்க. பின்னாடி இருக்கிற வயலெல்லாம் சுத்தமாயிடுச்சு, கல் மண்ணெல்லாம் அந்த குண்டெல்லாம் சுத்தமாயிடுச்சு. என்னங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதில் கடிதம் எழுதுறாங்க. அதுக்கு கணவர் எழுதுறாராம், ஆமா நான் தவறே செய்யல, தவறு செய்யாம என்னைய வந்து சிறைபிடிச்சு வச்சுட்டாங்க. அங்க பின்னாடி வைரமும் இருக்காது, வைடூரியமும் இருக்காது. அந்த சுத்தம் செய்யறதுக்காக வந்திருப்பது காவலாளர்களாக தான் இருப்பாங்க, போலீஸா தான் இருப்பாங்க. என்ன பண்றது? இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு உணவு, உடை எல்லாமே இருப்பிடமா இருக்கு. நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். அங்க நீ சந்தோஷமா இரு, பிழைப்ப நடத்து. ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாராம். புத்திசாலி எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வான். நன்றி.